வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உளுத்தம் பருப்பு சட்னி தாங்க. உளுத்தம் பருப்பில் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 100 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அரை முடி தேங்காயில் பாதி தேங்காய், அதுலேயும் அரை முடியில் பாதி, ஒரு 5 காஞ்ச மிளகா, இந்த அளவுக்கு புளிங்க, ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கு தேவையான எண்ணெய், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. உளுத்தம் பருப்பில் பண்ணுறதுனால இட்லி தோசைக்கெலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் இந்த உளுத்தம் பருப்பு அறுக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இல்லை 5 காஞ்ச மிளகாவை இதில் போட்டுடலாம். மிளகா வறுந்த உடனே இந்த 100 கிராம் உளுத்தம் பருப்பை இதில் போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா உளுத்தம் பருப்பு வாசனை வர அளவுக்கு சவக்காக வறுக்கணுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கலர் நல்லா கோல்டு கலரில் வரணும். பொறுமையாக நம்ம உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டு கலர் வரா மாதிரி, இந்த மாதிரி கலர் வரா மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுத்துச்சிங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போட்டலாங்க. ஒன்று அதிகமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் இதில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு அதுவும் இது மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இருக்கிற தேங்காவை இதில் போட்டுடலாங்க. அதோட இந்த புளியை இதில் போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறின உடனே கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்குங்க. அரைச்சா நைஸாக அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம், குறகுறப்பாக அரைச்சியும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது உளுந்தில் அந்த சட்னி தோசைக்கு இட்லிக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இது ஒரு வாட்டி வச்சு சமைச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி அதை அந்த சட்னியை வச்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு அது நல்லா இருக்குங்க. வச்சுக்கலாம். நல்லா அரைச்சிங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி விட்டு இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக வராது இது உளுந்துன்றதுனால. நைஸாகவும் அரைக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குறகுறப்பாக இதை வேறு பாத்திரத்தை மாற்றி தண்ணி ஊற்றி கலக்கலாம். தாளிப்பு போட்டலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டலாம். கருவேப்பிலை போட்டலாம். வச்சு வச்சுருக்க சட்னியில் தாளிப்பு போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக உளுத்தம் பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. உளுந்து வச்சு ஒரு சட்னி பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. இதை விட கொஞ்சம் தனியாக வேணாலும் வச்சுக்கலாம், கட்டியாகவும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது கரெக்டாக இருக்குங்க. இது தொட்டு சாப்பிட இட்லி தோசைக்கலாம் ரொம்பவே நல்லது உளுத்தம் பருப்பு உடம்புக்கு. அதை வச்சு ஒரு சட்னி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு சத்தான ஒரு பொருளுங்க உளுத்தம் பருப்பு. பாருங்கள், தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.